ஆன்மீக பரிணாமத்தின் 4 தூண்கள். ஒழுக்க நெறிகள். வள்ளலார் வகுத்த 4 ஒழுக்கங்கள் ஒரு மனிதனின் புறச் செயல்பாடுகளிலிருந்து அக உணர்வுகள் வரை அனைத்தையும் முறைப்படுத்துகின்றன. இவை வெறும் கட்டுப்பாடுகள் அல்ல, மாறாக உடலை தெய்வீக ஒளியை தாங்கும் கருவியாக மாற்றும் வழிமுறைகளாகும். இந்திரிய ஒழுக்கம் சென்ஸ் டிசிப்ளின். இந்திரிய ஒழுக்கம் என்பது நமது ஐம்புலன்களையும் செயல்பாட்டு உறுப்புகளையும் தூய்மைப்படுத்துவதாகும். வள்ளலார் இதனை ஞானேந்திரிய ஒழுக்கம் மற்றும் கருமேந்திரிய ஒழுக்கம் என இரண்டாக பிரிக்கிறார். ஞானேந்திரியங்களை பொறுத்தவரை செவிகள் தீய சொற்களை கேட்காமல் இறை துதிகளையும் ஞான மொழிகளையும் மட்டும் கேட்க வேண்டும். கண்கள் கொடூரமான அல்லது காம எண்ணங்களை தூண்டும் காட்சிகளை பார்க்காமல் கருணையுடனும் ஒளியுடனும் உலகை பார்க்க வேண்டும். சுவையின் மீது விருப்பம் கொள்ளாமல் உடலுக்கு தேவையான சத்தான உணவை மட்டும் உண்பது நாவின் ஒழுக்கமாகும். கருமேந்திரிய ஒழுக்கத்தில் இன்சொல்லாடல், இனிமையாக பேசுதல், பொய் பேசாதிருத்தல் மற்றும் உயிர்கொலையை தடுத்தல் ஆகியவை மிக முக்கியமானவை. குறிப்பாக ஜீவஹிம்சை, உயிர்களுக்கு துன்பம் தருதல் நேரிடும் போது எந்த தந்திரத்தாலாவது அதனை தடுத்து நிறுத்துவது ஒரு சன்மார்க்கியின் கடமையாகும். மேலும் மலஜல உபாதைகளை அடக்காமலும் அதே சமயம் அளவுக்கு அதிகமாக வெளியேற்றாமலும் உடலை பேணுவது இந்திரிய ஒழுக்கத்தின் ஒரு பகுதியாகும். அடுத்த இரு ஒழுக்கத்தின் பகுதிகள் அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி.